ஹாய் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம விஜயுடைய தயவால், இந்த ஆக்டர் விஜய் அவருடைய தயவால் நம்ம தமிழ்நாட்டில் நிறைய பேர் வந்து எப்படி இன்னும் சினிமா மோகத்தில் அடிமையாகி அதுதான் ரியாலிட்டி நினச்சிட்டு தற்கூரியாக திரியிறாங்க அப்படின்றத நம்ம பார்த்தோம். இது ஒரு செட்டு. இப்போ இன்னொரு நெக்ஸ்ட் லெவல் செட் இருக்கு. இவங்க யாருன்னா சினிமாவில் நடிக்கிறவங்களே பெரிய ஹீரோவாக இருந்தவனுங்களாம் இவனுங்க. ப்ளஸ் நிறைய இந்த விமர்சனம்லாம் கொடுக்குறாங்க. இவங்க வந்து நிறைய பேர் தான் ஒரு பெரிய ஆணாதிக்க பிடிச்சவனுங்க, ஒரு மேல் சாவனிஸ்ட், அந்த மாதிரி ஒரு ஆட்கள் அப்படின்றது மாதிரி தான் இப்போது நிறைய விஷயங்கள் வெளில வருது. குறிப்பாக இந்த பார்த்திபன் இருக்கார் இல்லையா, அவர் பேசினார். அதை பற்றி நான் ஒரு வீடியோ போட்டிருந்தேன் காலையில். அது வந்து அது நேற்று போட்ட வீடியோ, இன்னைக்கு காலையில் தான் வந்து ரிலீஸ் பண்ணேன். அப்போது ஸ்டேட்டஸ் என்னென்னா, இவர் வந்து இந்த குந்தவை குந்தி வீட்டிலேயே குந்த வைக்கணும், அப்படின்ற வீட்டுக்குள்ளே இருக்கணும் அப்படின்ற மாதிரி ஒரு ரைமிங்காக ஒன்று சொல்லிட்டாரு. அதுக்கு த்ரிஷா பதில் போட்ட உடனே அவர் வந்து மன்னிப்பும் சொல்லிட்டாரு. ஸோ இட் காட் கேன்சல். ஓகே, அவர் இருந்தாலும் அவர் புத்தியை காமிச்சிட்டாரா, அவர் ஆனாதிக்கு பிடிச்சவன்ட்டு, சரி விட்டு தெரியாமல் சொல்லிட்டு மாதிரி சொல்லிட்டாரு, விட்டுட்டாச்சு. மறுபடியும் வந்து என்ன பண்ணுறாரு, ஒரு வீடியோவே போடுறாரு. வீடியோவில் அவர் இங்கே பாருங்கள், நான் வந்து ஆணாதிக்கம் பிடிச்சவன்ற மாதிரி ஒரு டவுட்லாம் வேண்டாங்க. நான் ரொம்ப டீப் கோராக ஃபுல்லாகவே முழுமையாகவே பயங்கரமான ஒரு ஆணாதிக்கம் பிடிச்ச ஒரு கர்வம் பிடிச்ச ஒரு ஆள் அப்படின்றத அவருடைய ஸ்டேட்மெண்ட் தான் வந்து ரெப்ரசன்ட் பண்ணுது. அதுதான் வந்து நமக்கு சொல்லுது. அப்படி என்ன சொன்னார் அப்படின்னு பார்த்தோம்னா, இங்கே பாருங்கள், த்ரிஷா வந்து கொஞ்சம் கண்ட்ரோல்டாக யோசித்திருக்க வேண்டாமா? விஜயே வராரு, கல்யாணத்துக்கு போகலாம், இந்த புடவை இந்த அப்படின்னு கொடுத்து கட்டிட்டு அப்படின்னு சொல்கிறாரு. யோசிக்காம த்ரிஷா வந்து எப்படி வந்தால் அது எந்த அளவுக்கு விஜயை பாதிக்கும் அப்படின்னு யோசித்தாங்க. இது சாதாரண ஸ்டேட்மெண்ட் மாதிரி இருக்கு. இதில் 3 விதமான ஹெவி டோஸ் ஐட்டம் இருக்கு. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, த்ரிஷா வந்து அதாவது இவரை போய் என்னோட ஆம்பளை என்ன வேணா தப்பு பண்ணலாம், வா அப்படின்னு கூப்பிடலாம், அதுவே வந்து பெரிய தப்பு. இவர் வந்து இல்லீகலாக பண்ணுறாரு. ஒரு கட்டின பொண்டாட்டி வீட்டில் இருக்காங்க, இவர் வந்து நோட்டீஸ் வர விட்டுருக்காங்க, தெரிஞ்சிருந்தோம் வா அப்படின்னு ஒரு ஃப்ரெண்டை கூப்பிடுறாரு. சரியா, இதுதான் வந்து ஃபர்ஸ்ட் தப்பு. சரி, இதை விடுங்க. த்ரிஷாட்ட கொடுக்கும்போது புடவை கூட கொடுக்குறாரு. இங்கே பாரு, எடுத்துட்டு வா அப்படின்னா, அதாவது அவங்களுக்கு புடவை வாங்குறதுக்கு வக்கில்ல பாருங்க த்ரிஷாக்கு. அவங்க நினச்சாங்கன்னா, அவங்க இருக்கிறதுக்கு வந்து அவங்க ஒரு ஆட் கொடுக்குறேன்னு சொன்னாங்கன்னா, டாப் லெவலில் இருக்கிற தனிஷ்கா இருக்கட்டும் ஜுவல்ஸில், இல்லை இந்த டாப் கிளாஸில் இருக்கிற நல்லி, இல்லை வேறு எந்த லெவல் பட்டு புடவையாக இருக்கட்டும், அவங்க வந்து தே ரெடி டு கம் அண்ட் இன்னும் டேக் எ ஷூட். என் ட்ரெஸ்ஸை போட மாட்டாங்களான்ற அவ்வளோ பெரிய ரேஞ்சில் இருக்க த்ரிஷாவை இவங்க வந்து புடவை கொடுத்தவொடனே அந்த புடவை, ஐயோ எனக்கு புடவை கிடச்சிச்சின்னு மகிழ்ச்சியாக வாங்கின மாதிரி, அதாவது அவங்களை எவ்வளோ அளவுக்கு மட்டம் தட்டுறான் பாருங்க. அப்புறம் இவருடைய மரியாதை போயிருமே அப்படின்னு யோசிச்சாங்க. என்னடா அது, எனக்கு அதுதான் வந்து ஒரு பெரிய டவுட். இவன் மரியாதை போகிறதுக்கு த்ரிஷா என்ன மானம் கட்டாளா மரியாதை கட்டாளா அப்படின்னு எனக்கு தெரியல. இது அதாவது ஒரு டபுள் ட்ரிபிள் டோஸ்ல ஒருத்தர் காலி பண்றாரு. கூட ஒன்று என்ன தெரியுமா சொல்றாரு பார்த்திபன், ஒரு தேர்ட் ரேட்டட் ஆள்கிட்ட வந்து ஒரு தேர்ட் ரேட்டட் கமெண்ட், அதுக்கு நான் வந்து மன்னிப்பு சொல்லியிருக்க வேணாம்னு நினைக்கிறேன். தேர்ட் ரேட்டட், இவங்க தேர்ட் ரேட்டட், த்ரிஷா தேர்ட் ரேட்டட் அப்படின்னா நம்ம பார்த்திபன் வந்து எத்தனாவது ரேட்டு, அவரை எந்த கேட்டகரியில் ரேட் பண்ணலாம், 5th 6th இல்லை என்னன்னு தெரியல. இவர் வந்து ரேட்டிங்கை பற்றி பேசுகிறார் பாருங்க. இதில் கூட இவங்க யோசிக்கணுமா, அதாவது இவர் புடவை கொடுத்து கூப்பிட்டாரு, சரி ஓகே நம்ம போகலாம் அப்படின்னு இவர் யோசித்தா, இவர் போனால் இவங்க மரியாதை என்ன ஆகும்? அதாவது இவங்க பாருங்கள், இவங்க ரொம்ப கேவலமாக அப்படியே தேர்ட் ரேட்டட், அவர் சொன்னபடி தேர்ட் ரேட்டடாக யாருமே வந்து சீண்டாமல், அவங்களுக்கு ஒரு மார்க்கெட்டே இல்லாமல் ஒரு கிடக்கிற ஒரு குப்பையில் கிடக்கிற ஒரு ஆள். நம்ம வந்து இவர் கூட இருந்தால் அந்த படத்தெல்லாம் காட்டுவாங்கல்ல, ஐயோ எசமா நான் அவங்க கூட வரல எசமான், நான் இங்கே இருக்கிறத பார்த்தாலே எசமான், நீங்கள் வந்து மக்கள் உன்னை தப்பாக நினச்சிருவாங்க எசமான் அப்படின்வானுங்கல்ல படத்துலலாம். அந்த கதையா இவர் பெரிய விளக்கம். இவர் என்னது என்ன, அவர் வந்து அடுத்த முதல்வராக போகிறாராம். ஏன்டா எங்கள் வந்து நின்று அவர் ப்ரூவ் பண்ணாரா? ஏதாச்சும் ஒரு இடத்துல நின்று எம்எல்ஏ கூட ஆகலை. நம்ம சீமான் மாதிரி கூவிட்டு இருந்தார். இப்போ அவருடைய ரேட் வந்து எவ்வளோ, அப்படியே ரேட்டிங் எவ்வளோ ஓட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 6% வருதா இல்லை 10% வருதான்னு பார்க்கணும். இஸ் ஆஸ் இஸ் சீமான் மாதிரி தனியாக நின்றாருன்னா ஒரு இடத்துல ஜெயிக்க போகிறது கிடையாது.
தட் இஸ் த திங். இவரெல்லாம் வந்து அவர் தூக்கி விடணும் ஒரு பெரிய ஆளுன்றதுக்காக எந்த வகையில் த்ரிஷா வந்து அவங்கெல்லாம் அவங்களுக்கு மட்டும் தான் வந்து ஹீரோயினாக நடிச்சிருக்காங்க. டாப் கிளாஸ் இருந்த 96 அதெல்லாம் நடிச்சது, தனியாக இண்டிபெண்ட்டாக வந்து ஹீரோயினாக நடிக்கிறது நயன்தாரா மாதிரி எல்லாம் தான் பண்ணிட்டு இருக்காங்க. இன்னும் வந்து அவங்களுடைய மார்க்கெட் வேல்யூ ஸ்டில் தேர். அதனால தான் வந்து அந்த இப்போ மணிரத்னம் படத்தெல்லாம் அவங்கள்ட்ட கேஷ் பண்ணியிருக்காங்க. டேய் நீ இவன் வந்து அவங்க இன்னும் ஒரு 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 அது வந்து ஒரு எக்ஸாம்பிள் வேறு சொன்னார். நிறைய வீடியோஸ்லாம் இந்த வருது, இந்த வீடியோஸ்லாம் நாங்கள் பொறுக்கித்தனமாக இருக்க மாதிரி வருது. அதை பேஸ் பண்ணி அதை இண்டிகேட் பண்ணுறான். இண்டிகேட் பண்ணி தட் இஸ் என்னன்னு சொல்கிறது தெரியுமா, இந்த மாதிரி ஒரு ஆள் கூட நான் போனா அப்படின்னு வந்து அவரு இவங்க நினைக்கணுமா, ஐயோ நான் இவ்வளோ பெரிய அசிங்கமான அன்வான்ட் லேடி இவர் கூப்பிடுறாருன்ட்டு. இவ்வளோ ஒரு மட்ட ரகமான ஒரு ஸ்டேட்மெண்ட் பாருங்களேன். விஜய் வந்து இன்னும் ஒரு பெரிய ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் விஜய் எப்படி என்ன கம்பேர் பண்ணுறது, விஜய் யார், இவங்க ரெண்டு பேருமே இன்ஃபேக்ட் விஜய் வந்து இஸ் டூயிங் இல்லீகல் ஆக்ட். ஓகே, சட்டத்துக்கு புறம்பாக மனைவி இருக்கிறாங்கன்னு விட்டுட்டு நீ இன்னொருத்தங்க வா என் கூட வந்து கம்பெனி கொடு அப்படின்னு ஃப்ரெண்ட்ஷிப்பாக கூப்பிட்டுருந்தா ஓகே. பட் இவங்க சொல்கிற கான்டெக்ட்ல கூப்பிட்றோன்னா இவன் தான் கேவலம். அவங்க வந்து ஷீ இஸ் அ பேச்சுலர், ஷீ கேன் கோ வித் எனிபடி. இப்போ வேற யாராச்சும் வந்து கூப்பிட்டாங்க, நான் வந்து இது மாதிரி லெட்ஸ் கோ அண்ட் தென் இந்த வெட்டிங் பார்ட்டிக்கு போகலாம், இந்த இதுக்கு போகலான்னா போகிறாங்கன்னா ஷீ இஸ் ஃப்ரெண்ட். ஐ திங்க் ஷீ இஸ் காமன், ஷீ இஸ் நாட் ஈவன் மேரிட், ரைட்? அவங்களுக்கு என்ன வந்தது, இவனுக்கு தான் வந்து தப்பு. அப்புறம் இவர் த்ரிஷா இவங்க வந்து ஈக்குவலா இல்லை, நீ எந்த வகையில் ஈக்குவலாக கூட கம்பேர் பண்ண முடியாது விஜயை. சீரியஸாகவே த்ரிஷா மாதிரி ஒரு எஜுகேஷனல் குவாலிஃபிகேஷன் இருக்கா விஜய்க்கு. விஜய் வந்து ட்ராப் அவுட் கை, என்ன ஒரு இழவும் தெரியாது எஜுகேஷ்னலி ஐம் டாக்கிங் அபவுட். அதை வந்து இவங்களோட கம்பேர் பண்ணுறது, ஷீ இஸ் அ வெல் எஜுகேட்டட், சர்ச் பார்க்கில் ஜெயலலிதா மாதிரி படிச்சுட்டு அந்த மாதிரி ஒரு லெவலில் இருக்காங்க. இன்ஃபேக்ட் ஷீ வாஸ் அ மிஸ் சென்னை, மிஸ் சென்னையாக இருந்தவங்க. இவன் வந்து பழங்காலத்தில் நடித்த படத்தெல்லாம் யார் எவ்வளோ காரி துப்புனாங்க அப்படின்றது எல்லாருக்குமே தெரியும். அந்த மாதிரி ஒரு இருந்தவன். த்ரிஷா வந்து எவ்வளோ பெரிய லெவல் ஆஃப் ஸ்டாண்டர்டோடு இருந்த ஒரு ஆள். அஜித் இவங்க இந்த மாதிரி கூட நடிக்கக்கூடிய ஒரு 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 ஆக்ட்ரஸ்ஸு. அவரை வந்து இது சிம்பிள் ஒரு ஆணாதிக்கம் பிடிச்ச ஒரு கேவலமான மட்டமான ஒரு மனநிலையை தான் பார்த்திபன் எக்ஸிபிட் பண்ணுறாரோ அவர் சொன்ன ஸ்டேட்மெண்ட்லேருந்து. ஒரு சொன்ன ஸ்டேட்மெண்ட் இதுதான். இது எப்படி நான் அவரை கொடை கொடுத்தா வந்துருவியா, நீ வந்து யோசிக்கணுமா, இவன் யோசிக்கக்கூடாதா? இவனுக்கு தானே வந்து வந்திருக்குது நோட்டீஸ் வந்திருக்கு, இவனோட ஒய்ஃப் தானே திட்டுறாங்க. இதில் வேற எனக்கு வந்து ஃபஸ்ட்டு எனக்கு வந்து விஜய் ஃபஸ்ட்டு பிடிக்கும், எனக்கு அப்புறம் சங்கீதா, அதுக்கப்புறம் தான் அந்த அதாவது நான் ஏன் அப்படி ஒரு கமெண்ட் சொன்னேன்னா, என் கமெண்ட் மட்டும் எதுக்கு அவங்க பதில் சொன்னாங்க அப்படின்றத நான் யோசிக்கிறேன். முன்ன பின்ன வந்து நிறைய பேர் அவங்கள கமெண்ட் பண்ணுறாங்க, அதுக்கெல்லாம் பதில் சொல்ல எனக்கு ஏன் பதில் சொல்கிறாங்க அப்படின்ட்டு. அதாவது இங்கே பாருங்களேன், நீ எதுக்கு இவ்வளோ விஷயத்துலேயும் கமெண்ட் பண்ணாமல் த்ரிஷா பற்றி கமெண்ட் பண்ண? 41 பேர் இறந்தானு இல்லை, அதுக்கு நீ வந்து ஒரு கமெண்ட்டோ ஒரு வீடியோவோ போடுறதுக்கு உனக்கு துப்பு கிடையாது. ஒரு பயந்தாங்கொல்லி ஃப்ரெண்டுன்னு சொம்பு தூக்குற. ஃப்ரெண்டுலாம் ஒன்றும் கிடையாது, நாலு பின்ன கொஞ்சம் வந்துட்டாங்கன்னா பின்னாடி சொம்படிக்கலாம். அதில் வேற நான் யாருக்கும் காசு வாங்காமல் நான் பேசுனது கிடையாது. இங்கே பாருங்க, காசு வாங்கி தான் ஒருத்தனை சப்போர்ட் பண்ணணும் இல்லை, காசு வாங்காமே ஒருத்தங்களை டிஃபேம் பண்ணாலும் அது அவங்க இப்போ வேல்யூ ஆஃப் த்ரிஷா இஸ் கோயிங் டவுன், ரைட்? தட் இஸ் ஆல்சோ ஈக்குவலன்ட் டு மணி அண்ட் தட்ஸ் அ மார்க்கெட் வேல்யூ. அதை நீ வாங்கின மாதிரி அர்த்தம், அதுவும் லஞ்சம் தானே. இந்த சும்மா இருக்கிறவங்களை வந்து மட்டம் தட்டுறதும் தப்பு தான், நீ காசு வாங்கிட்டு ஒருத்தவங்களுக்கு தூக்குறதும் தப்பு தான், சரியா? இதுவும் ஒரு லஞ்சம் மாதிரி தான். இதை வந்து ஒரு பெரிய ஒரு லஞ்சமே வாங்காத ஒரு யோக்கிய அப்படியே வாயில தான் வந்துருப்போது. அந்த மாதிரி இவர் வந்து அதாவது இப்படிதான் இருக்கானுங்க சொல்றவங்க கூட. மற்றவங்களாம் கமெண்ட்ஸ், த்ரிஷா வந்து கொஞ்சமாச்சும் யோசித்துருக்கணும், த்ரிஷா வந்து கொஞ்சமாச்சும் என்னடா இது, அவங்க ஷீ இஸ் அன்மேரிட் பர்சன். இப்போ நாளைக்கு வந்து அஜித் அவங்க ஒய்ஃப் எல்லாம் சேர்ந்து லெட்ஸ் கோ ஃபார் அ பார்ட்டி அப்படின்னா கூட போவாங்க. இதுல என்ன இருக்கு? இவன் தனியாக வந்து கெஞ்சினானா காலில் விழுந்தானே தெரியல. என் ஒய்ஃப் வேற இப்படி நோட்டீஸ் விட்டாங்க த்ரிஷா அப்படின்னு காலில் விழுந்தானா என்னன்னு தெரியல. சுசித்ரா அப்படி தான் சொல்கிறாங்க, காலில் விழுந்து கிடக்குறான்னு சொல்லிட்டு. காலில் விழுந்து கெஞ்சி அழுதுருப்பாங்க கூட, யார் கண்டா? சுசித்ரா சொன்னதை வச்சு நான் சொல்கிறேன். அழுதனாலும் சரி ஓகே ரொம்ப அழுகுறான்னு சொல்லிட்டு கூட போயிருக்கலாம். இவர் வந்து புடவை கொடுத்தனால போன மாதிரி என்று பேசுறது வந்து ரொம்ப அல்பமாக இருக்குது. ஹி ஹஸ் ப்ரூவ்ட் தட் வெளியில் வந்து வெளிவேஷம் போட்டு பெண்ணியம் மண்ணாங்கட்டி அப்படி இப்படின்னு பேசுகிற ஒரு ஆள் வந்து ஆக்சுவலாக வந்து ரொம்ப மட்டமான ஒரு ஆட்களாக தான் என் கண்ணுக்கு தெரியுது. ஏன்னா வந்து இந்த மாதிரி ஒரு கமெண்ட் பாஸ் பண்ணுது. இதெல்லாம் வச்சு பார்க்கும்போது எந்த இதில் வந்து இவருக்கு சப்போர்ட் பண்ணுறாரு? இவங்க ஒய்ஃபும் வந்து ஓகே
அவர் வேற எதுக்கு இவர் வந்து இன்னும் இதுல பாலிடிக்ஸ்ல வந்துருக்காரு. பாலிடிக்ஸ் வந்துருந்தா நம்ம அவங்களுடைய பர்சனல பேசலாம். இவரு பாலிடிக்ஸ் வராதனால இவருடைய பர்சனல், இவங்க வைஃப் எப்படி போனாங்க அப்படின்றதெல்லாம் பத்தி பேச கூடாது. பேச போறதில்ல. உங்க கமெண்ட்ஸ் போடுங்க நண்பர்களே.